ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து வருவோம். நம்ம எல்லாரும் சபைக்கு வரும்போது என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். பைபிள், டைரி, பாட்டு புக்கு, பென்னு, அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். சபைக்கு வரும்போது நம்ம இந்த உபகரணங்களோடு வரணும். நிச்சயமாக அது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கூடவே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம சபையில் கேட்டுட்டு போகிறது மாத்திரம் இல்லை, சபையில் கேட்டுட்டு போயிட்டு மத்தியானம் வீட்டில் சாப்பிடும்போதோ இல்லை சாயங்காலம் வீட்டில் எல்லோரும் பிள்ளைகள் கூடியிருக்கும் பொழுதோ எல்லா பேரண்ட்ஸும் இன்றைக்கி பாஸ்ட் என்ன பிரசங்கம் பண்ணினாங்க, சபையில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி ஒரு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது மிக முக்கியமான காரியம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால், சின்ன பிள்ளைங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தையை சொல்லுவாங்க, சில கதையோ சில சம்பவங்களோ சொல்லுவாங்க. வாலிப பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லுவாங்க. பெற்றோர், அப்பா அம்மா, நான் இதை என்னை புரிஞ்சுக்கிட்டேன், நான் இதை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி குடும்பத்தில் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த வசனங்கள் அந்த வார்த்தைகள் இன்னும் ரிவைண்ட் ஆகும், அது ரீகலெக்ட் பண்ணப்படும். நிச்சயமாக அது பிள்ளைகளுக்கு இன்னும் ஆழமாய் போய் சேர்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பமும் நம்ம அப்படி செய்யணும். ஒவ்வொரு குடும்பமும் தேவ பிள்ளைகள் அப்படி செய்யணும். பொதுவாக நானும் வீட்டில் என் பாப்பா சப்திகாட்டை நான் கேட்குறது உண்டு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன விஷயத்தை சொல்லுவாள். இப்போ வளரும்போது இன்னும் அந்த மெசேஜில் கொடுக்கப்படுகிற பாயிண்ட் சொல்லுவாள். எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவளாயும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, கேட்கிறதற்கு காது உள்ளவன் என்ன பண்ணுங்க, கேட்க கடவன். அப்போ நம்ம காதை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய இருதயத்தை செலுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் பிரைஸ் தி லார்ட் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமே என்று சொன்னால் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். The book of 2 Corinthians chapter 3 verse 17, 17வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த நாளிலே கடந்த நாட்களிலிருந்து நான் பிரைஸ் தி லார்ட் சபையில் என்ன கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து சபையிலே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஏவப்பட்டபடியினாலே இந்த வசனத்தின் அடிப்படையில் இருந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்கள் மத்தியிலே கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதை குறித்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது அநேக காரியங்கள் உண்டு, அநேக விஷயங்கள். பைபிள் ஸ்டடியை எடுத்தோம்னு சொன்னால் வருஷ கணக்கில் என்ன பண்ண முடியும், பைபிள் ஸ்டடி நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சுருக்கமாய் சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சத்தமதுல அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திரியேக தேவன், முக்கியமாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேக தேவனை நம்புகிற விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவ பிள்ளைகளாகி நாம் காணப்படுகிறோம். அதான் ஃபுல் காஸ்பல் என்று சொல்லி பார்க்கிறோம். சர்ச் ஆஃப் காட் இந்தியான்னு வரும்போது நமக்கு அதில் ஃபுல் காஸ்பல் பாருங்க, முழு சுவிசேஷத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்குள்ளாக திரியேக தேவனை நாம் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே அநேக உபதேசங்களிலே பிதாவை மாத்திரம் வணங்குகிறவர்கள் உண்டு, இயேசுவை மாத்திரம் வணங்குகிறவர்கள் உண்டு, பரிசுத்த ஆவியானவரை நம்பாத அநேகர் உண்டு. ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே அழகா சொல்றாரு பாருங்க, கர்த்தரே ஆவியானவர், அவரை தொழுது கொள்ளுகிற கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையிலே
நமக்குள்ளே அதிகமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் நம்மை நிறைவாய் ஆளுகை செய்கிறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை விடுதலையின் பாதையிலே நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவராகிய இயேசு 33.5 வருஷங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3.5 வருடங்கள் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே வாழ்ந்து அவர் கடந்து மறிக்கும்படியான தருவாய் கடந்து வரும்போது ஆண்டவராகிய இயேசு ஒரு வாக்கு தத்தத்தை, அவர் ஒரு சத்தியத்தை அவர் சொல்லிக் கொண்டு அவர் கடந்து சென்றவராக இருந்தார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகிறது, அவர் சொல்லும்போது நான் மரிக்கிறது, நான் இங்கிருந்து போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்கு? தேற்றரவாளன். அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை காயத்தோடு, வேதனையோடு, பாடுகளோடு, சமாதானம் இல்லாமல், ஒருவேளை நாம் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. யாருக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்களை பரிசுத்த ஆவியானவர் அவர் தேற்றுகிறவராய் இருப்பார். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆறுதல் சொல்லுகிறவராய் இருப்பார். வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி என்ன பண்ண உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒருவேளை ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாமல் இருக்கலாம், தேற்றப்பட யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இருதயம் பாரத்தோடு, இருதயம் துக்கத்தோடு, நாம் மிகுந்த கண்ணீரோடு, வேதனையோடு காணப்படும் போது இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து கண்ணி பண்ணுங்க. நான் போவேனேயாகில், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அவர் தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது பாருங்க, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்டினியூ பண்ணுங்கம்மா. வாசிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் என்ன பண்ணுவார் பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய மிக முக்கியமான செயல், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமே என்று சொன்னால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் இலவசமாய் கொடுக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு வசனத்தில் வாசிக்கும் போது, முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்க என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுவார். அப்படின்னா மீட்கப்படும் நாளுக்கு என்று, அதுல முக்கியமான வார்த்தைங்க, மீட்கப்படும் நாளுக்கு என்று. அதாவது ஆண்டவராகிய இயேசு வரும்போது நாம் மீட்கப்படும் நாளுக்கு என்று
முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் மீட்கப்பட வேண்டுமே என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு வரும்போது நாம் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமே என்றால், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு மிகவும் இன்றியமையாதது என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது இந்த அழகான வார்த்தையை சொன்னார். எதற்காக இந்த பரிசுத்த ஆவி என்று சொன்னா, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்துக்கு என்ன பண்ணுவாரு, கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமானவர் என்பதை இயேசு கற்றுக் கொடுத்து, அவர் மரித்து தொடர்ந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்து பின்பு அநேக நாட்கள் சுமார் 40 நாள் அளவோ பிரைஸ் தி லார்ட் தேவ சமூகத்திலே ஜனங்களோடு கூட இந்த உலகத்திலே அவர் வசித்து தொடர்ந்து என்ன பண்ணார், அவர் கடந்து சென்றார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே கடந்து வந்தார். வாசிங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள், அதாவது பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் 50 என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அதாவது ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்த பின்பு 50வது நாளிலே ஒரு பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது. அந்த நாள் வந்தபோது வாசிங்க, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே சுமார் 120 பேர் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் மட்டுமல்லாமல் தேவ பிள்ளைகள், இயேசுவின் தாயாகிய மரியாள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அங்கே நிறைவாய் வெளிப்பட ஆரம்பித்தது. பாருங்க, எப்படி அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்துச்சு அப்படி கேட்டோம்னா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த வீட்டிலே காணப்பட்டார்கள். பார்க்கிறோம் இல்ல, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைவாய் வெளிப்பட வேண்டுமே என்றால் நமக்கு என்ன வேணும், நமக்கு ஒரு மனம் வேணும். அப்படிதானே, நமக்கு ஒரு மனம் வேணும். ஒரு மனம் வேணும்னு சொன்னா பிரைஸ் தி லார்ட் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்க வரணும்னு சொன்னா ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதிக்க வரணும். அப்படிதானே, வீட்டில் சண்டை போட்டுட்டு கணவன் மனைவி பிள்ளைங்க சண்டை போட்டு நம்ம என்ன பண்ணாது, ஆராதிக்க வரக்கூடாது. அங்கே அதில் இடத்துல ஒரு மனம் இருக்காது. சபைக்கு வரும்போதும் தேவ பிள்ளைகளோடு நம்ம ஒரு மனம் உள்ளவளாக இருக்கணும். பாருங்க, 120 பேர் மேல் வீட்டு அறையில் அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே வல்லமையாய் பொழிந்தருளப்படினார். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் ஒருமனப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் ஒருமனப்பட வேண்டும், சபை ஒருமனப்பட வேண்டும். 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கடந்து வந்தார்கள். தொடர்ந்து வாசி, 2ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே. அப்போ ஆண்டவராகிய தேவன் ஒருமனப்பட்டு தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கும் போது தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஜனங்களை கர்த்தர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அதை குறித்து நான் தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறேன். பாருங்க, ஒருமனப்பட்டு கூடின இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த இடத்திலே வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். இப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்த உடனே பாருங்க, ஒரு வரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது என்ன பண்ணுவார் தெரியுமா, ஆண்டவர் அதற்கு ஏற்ற தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற வரங்களை கொடுப்பார். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். அல்லேலூயா.
அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். ஆண்டவர் என்ன பண்ணாரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றின உடனே இந்த அந்நிய பாஷை என்கிற வரத்தையும் அந்த ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணார், அவரு கொடுத்தார். பாருங்க, கொடுத்த உடனே நடந்த விஷயம் பாருங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார். 120 பேர் என்ன பண்றாங்க, டிஃபரெண்டான பாஷையை பேசுறாங்க. அந்நிய பாஷை பாருங்க, டிஃபரெண்டான பாஷையை பேசுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வரேன் பாருங்க. இப்போ 120 பேர் கூடி இருந்த இடத்துல டிஃபரெண்டா பேசுறாங்க. இப்போ நம்ம அசிஸ்டன்ட் மார்க் கொடுறேன். இவர் ஒரு ஹிந்திக்காரர்னு வச்சுக்கோங்க, ஹிந்திக்காரர். இவர் ஒரு சீனாக்காரர். இவர் சீன மொழி பேசுறவர், இவர் ஹிந்தி மொழி பேசுறவர். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும், தமிழ் மட்டும்தான் தெரியும். இவர் ஹிந்தியில் வந்து என்கிட்ட பேசுனா எனக்கு என்ன பண்ணாது, ஒன்றுமே தெரியாது. இவர் சீனாவில் வந்து பேசுனா எனக்கு பண்ண முடியாது, ஒன்றும் தெரியாது. நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது எனக்கு என்ன பண்ணாது, புரியாது. இப்போ இங்கே பாருங்க, தங்களுக்கு தேவன் கொடுத்த பாஷையின்படியே அவர்கள் பேச தொடங்கினால் வரும்போது நான் என்ன அறியாமலேயே அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்ன அறியாமலேயே நான் ஹிந்தி சரளமா பேசுறேன். இவருக்கு எப்படி இருக்கும்? நேற்றுக்கு இவர்கிட்ட நான் போய் என்ன ஒரு உங்க பேர் என்னன்னு ஹிந்தியில கேட்டேன். அவருக்கு என்ன பண்ணல, தெரியல. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு, என்னுடைய பாஷைய இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே சரளமா பேசுறாரு. சரளமா பேசுறாருன்னு சொல்லி இவர் ஆச்சரியப்படுறார். வேறொருத்தங்க வந்து சைனீஸ் தெரியாத ஒரு மனுஷன், இவருக்கு சைனீஸ் தெரியும் பாருங்க. வேறொருத்தர் வந்து அங்க ஜெபம் பண்ணும்போது சைனீஸ் பாஷையில் இவர் பேசுறதை கண்ட உடனே இவர் ஆச்சரியப்படுறார். ஏன்னா அவருக்கு சைனீஸ் தெரியாதுங்கிற விஷயம் இவருக்கு தெரியும். நான் என்ன சொல்லி வரேன்னா, பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு பாஷையினாலே பிரைஸ் தி லார்ட் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வெவ்வேறு பாஷையினாலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. இனி கற்றுக் கொடுக்கிறேன், உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் இன்னும் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, அப்ப இன்னும் புரியும். வாசிங்க. அல்லாமலோ அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, அந்த 120 பேருக்கும் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இன்னும் ஒரு காரியத்தை நான் சத்தியமா நான் சொல்ல முடியும். அதாவது எனக்கு தெரிந்த ஒரு இளநீ வெட்டுறதான ஒரு சகோதரர் தெரியும். இளநீ வெட்டுறவர், அவருக்கு பேர் மரிய அற்புதம். அவர் பேர், அவர் இப்போ இல்லை, இஸ் நோ மோர், இறந்து போயிட்டாரு. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நான் அவர் வீட்டில் போய் ஹவுஸ் ப்ரேயர் பண்ணி, முத்துக்கொண்ட வீடு, அவர் வீட்டில் போய் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார். அவர் பார்த்து இளநீ வெட்டுறவர். அவர் மற்றபடி ஸ்கூலுக்கெல்லாம் அதிகமாக போய் படித்தவர் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாருன்னு சொன்னால் சூப்பராக இங்கிலீஷில் பேசுவார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு சூப்பராக பேசுவார். என் ஒய்ஃப் கூட ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எதுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னா பாருங்க, தேவன் கொடுக்கிற தந்தருளின வரத்தின்படியே பேச ஆரம்பிக்கும் போது மற்றவர்களுக்கு கேட்பதற்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நான் சொல்ற விஷயம் என்னன்னா, தேவன் கொடுக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சாதாரணமான ஒன்று அல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாய் கொடுக்கப்படுகிறதான பிரைஸ் தி லார்ட் முக்கியமாய் அந்த வரம் என்பது ஒரு விசேஷித்த வரம். பற்பல பாஷைகளை பேசுகிற அந்த வரத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், பிரைஸ் தி லார்ட் ஆவியினாலே அந்த பற்பல பாஷைகளை பேசுகிறவன் கர்த்தரோடே ரகசியம் பேசுகிறவனாய் இருக்கிறான்.
அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறவனாய் இருக்கிறான். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நாம் அந்நிய பாஷை பேச 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 ஒருவேளை அதனுடைய அர்த்தம் ஒருவேளை புரியாம இருக்கலாம். நாம் கர்த்தரோடு ரகசியம் பேசுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா இந்த பாஷைகளை தாறுமாறாக்குறதே கர்த்தர் தான். பாத்தீங்கன்னா வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடையதான 9ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அவருடைய 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 11:1 வாசிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாங்கள் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று. நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். பூமி எங்கும் ஒரே பேச்சும் ஒரே பாஷையுமா இருந்துச்சு. அப்ப ஜனங்கள் என்ன பண்ணாங்க, நாம் இங்க என்ன பண்ணுவோம், ஒரு வானளாவி ஒரு கட்டடத்தை கட்டி நம்ம இங்க பெரிய ஆட்களா இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து குடியிருப்போம்னு சொல்லி அவங்க சிந்திக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன, பூமி எங்கும் இவர்கள் பரம்பி போய் எல்லாரும் அதிகமாய் என்ன வளரணும் என்கிற விஷயத்துல ஆண்டவருடைய திட்டமா இருந்துச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்தே இருக்கணும் என்கிற நிலைமையில வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். இப்போ ஒரே பாஷை, இப்ப பாஷை தாறுமாறாச்சு. என்ன பாஷைன்னு தெரியல பாரு. நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. நம்ம நினைப்போம், சரி சந்தோஷம், தமிழ் வார்த்தைன்னு நினைச்சுக்குவோம், பரவாயில்ல, தமிழ் மொழின்னு நினைச்சுக்குவோம், பரவாயில்ல. ஆனா டிஃபரெண்டான லாங்குவேஜுக்குள்ள வந்தாச்சு. இப்போ இந்த லாங்குவேஜை பிரித்து கொடுத்த ஆண்டவர் ஜனங்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த பாஷையை கொடுக்க வேண்டும் என்று அவர் திட்டமிடுகிறவராக இருக்கிறார். இப்போ நாம் பேசுகிற பாஷை உலகத்துல எங்கேயோ ஒருத்தங்க என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இந்த அந்நிய பாஷை, அதுக்கு பேர் அந்நிய பாஷை. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகளுக்குள்ள வாங்க. 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தொடர்ந்து 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து வாசிங்க. இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசபொத்தாமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள். தேவனுடைய மகத்துவங்களை இவர்கள் பேச கேட்கிறோமே. அல்லேலூயா. பாருங்க, நான் முதல்ல சொன்னது போல அவர் ஹிந்திக்காரரு, அவர் சைனாக்காரரு. நான் இப்போ சைனா மொழியில பேசுறேன், அவர் ஹிந்தி மொழியில பேசுறேன். தேவனுடைய மகத்துவங்களை நான் அவர்களுடைய மொழியில பேசும்போது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அங்கதான் இருக்கு.
பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கதான் இருக்கு பாருங்க. தேவனுடைய மகத்துவங்களை அவர்களுடைய மொழிகளிலே, எனக்கு தெரியாத மொழியிலே நான் பேசும்போது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. ஆக இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவ பிள்ளைகள் நாம் வாஞ்சிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது அழகா சொன்னாரு, ஒரு குழந்தை பேச படிக்க ஆரம்பிக்கும் போது, இப்ப ஆ இ அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா மாமின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைவாய் உண்டாவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, எலிசபெத் தன் வயிற்றிலே குழந்தையாகிய பிரைஸ் தி லார்ட் யோவான் ஸ்நானன் இருக்கும்போது 6 மாத குழந்தையிலேயே பிரைஸ் தி லார்ட் மரியாள் வந்து எலிசபெத்தை வாழ்த்தின உடனே அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினாலே வயிற்றிலிருந்து துள்ளினது என்று சொன்னால், எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க நம்முடைய ஆண்டவராகிய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நாம் ஒருமனப்படுகிறவளா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சை உள்ளவளா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை சந்தேகப்படாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு நாம் சிந்திக்கிறவளா இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது பிரைஸ் தி லார்ட் முக்கியமாய் பற்பல பாஷைகளாகிய இந்த அந்நிய பாஷைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு அந்த வரத்தை கொடுக்கும் போது, அந்த வரத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவரோடு ரகசியம் பேசுகிற அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிறைந்த சபையாய் இருக்க வேண்டும். சபையிலே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிறைந்தவளாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. யாருக்குள் இந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லி அதுல ஒரு 3 காரியங்களும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். முதல்ல வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 11:13. The book of Luke chapter 11 verse 13 வாசிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. யாருக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பார்னா, உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது காசு பணமோ இல்லைன்னா வேற ஒரு ஸ்பெஷலான காரியமோ தேவையில்லை. உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாருங்க, இது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் வேண்டிக் கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் தேவன் நம்மை நிரப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சபையில சொல்லி இருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் எப்படி பெற்றுக்கிட்டேன் சொல்லி வரும்போது, பொதுவாக எங்க சபையில பாஸ்டர் என்ன கூட்டம் வச்சாலும் சரி, நான் சின்ன பையனா இருக்கும்போது, சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, சர்ச்சில் பாஸ்டர் என்ன மீட்டிங் வச்சாலும் சரி நாங்கள் போயிடுவோம். நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா, எந்த மீட்டிங்கையும் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சண்டே சர்வீஸ் சொன்னார், இன்னைக்கு அபிஷேக ஆராதனை இருக்கு, யார் யாருக்கெல்லாம் அபிஷேகம் பெறணுமோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் சபைக்கு வாங்க, இன்னைக்கு சாயங்காலம் அபிஷேக ஆராதனை இருக்குன்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னா, இந்த அபிஷேகம் எல்லாம் பெரியவங்களுக்கு கிடைக்கும் போல இருக்கு, எங்களுக்கு என்னது அபிஷேகம் எல்லாம் கிடைக்காது, பெரிய ஆளாகும்போது எங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி சொல்லி நாங்கள் அப்படிப்பட்ட எண்ணம் உடைய சிந்தனையில் தான் நானும் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சாயங்காலம் எங்களுக்கு ஒரு 6:30 மணிக்கு பாஸ்டர் மீட்டிங் ஆரம்பிச்சாருன்னா 8:30 மணிக்கு முடிப்பார். நான் சர்ச்சில் போனேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 பாட்டு பாட ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் உட்கார்ந்து அப்படி இருக்கும்போது ஒரு 7-7:15 எனக்கு என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். ஒரு 7-7:15 எனக்கு சபையில் தூக்கம் வந்துடும். பாஸ்டர் நான் கம்பு வச்சிருக்கேன், ஒரு கம்பு வச்சிருப்பார், நான் தூங்குறேன் அப்படி பார்த்தாலும் ஓடி ஒரே அடி அடிப்பார், திரும்ப எழுப்பி உட்காருவேன். அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவேன்னா, பாஸ்டர் என்ன பார்க்குறாருன்னு பார்த்துட்டு ஒரு கையை மாத்திரம் முதல்ல என்ன பண்ணுவேன், பின்னாடி மடக்குவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, பாஸ்டர் பார்க்கலன்னா திரும்ப 2வது கையை என்ன பண்ணுவேன், மடக்கிட்டு திரும்ப பாஸ்டர் பார்ப்பேன். அவர் என்ன பார்க்கலன்னா என்ன பண்ணிடுவேன், படுத்து
உடனே தூக்கம் வராட்டி தூங்குற மாதிரி என்ன பண்ணிடுவேன், இருந்துருவேன். இப்படி பொதுவாக ராத்திரி ஆச்சுன்னா ராத்திரி ப்ரேயருக்கு போயிட்டோம்னா இப்படி தான் என்னுடையதான செயல்பாடு இருக்கும். அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா அபிஷேக ஆராதனைக்கு நான் போயிட்டேன். அபிஷேக ஆராதனையில் பாஸ்டர் 2 பாட்டு பாடி ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆராதனை நடத்திருக்கும் போது நான் என் வழக்கம் போல் நான் தூங்குறதுக்கு என்ன பண்ணேன், நான் ஸ்டெப் எடுத்து 1-2 ஸ்டெப் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சு எனக்கு. இந்த சூழ்நிலையில் எங்கள் சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, குடும்பக்கார பிள்ளைங்க எல்லாருமே சபையில் உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. எங்கள் ஊரில் உள்ளதான மக்கள் எல்லாருமே சபைக்குள்ளே இருக்கிறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்க, அதாவது 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிறதான பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறோம். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க, ராணின்னு சொல்லி பேர், கலான்னு ஒரு பேர், தொடர்ந்து ஷிபுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு, இப்படி எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது பாஸ்டர் சொல்கிறாரு, ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்க ஆரம்பிக்கிறாரு. அபிஷேகம் பெறுறவங்க நீ ஆண்டோடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுங்க, உங்களுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை தர போறாரு அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன பண்றேன், வழக்கம் போல தூங்குறதுக்கு என்ன பண்றேன், ட்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் ஒரு முட்டி கொடுத்துனேன், 2வது முட்டியை கொடுக்குறேன். பாஸ்டர் இப்ப சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், ஆண்டோடைய கிருபையினால் இப்போது ராணி அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. என் கூட தானே வளர்ந்துகிட்டு இருக்கிறான பிள்ளைங்க பாருங்க. என்னுடைய பெரியம்மா பொண்ணு ராணி அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ராணின்னு சொல்றது யாரு, இவ்வளவுதானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மைண்ட்ல வருது. கொஞ்ச நேரம் தாண்டும் போது கர்த்தர் ஷிபுவை அபிஷேகித்து கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லி பாஸ்டர் சொல்றாரு. என்னடா ஷிபு நம்ம ஃப்ரெண்டு, இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறானா? எழும்பிட்டேன், உட்கார்ந்துட்டேன், அலர்ட் ஆயிட்டேன். ஓகே, தொடர்ந்து பக்கத்தில் பார்த்தா ஒரே கை தட்டி என்ன பண்றான்னா ஒரே அபிஷேகத்தில் நிரம்பிட்டு இருக்கிறான். நான் பார்த்தேன், ஆண்டவரே ஷிபு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், ராணி கொடுக்கப்பட்ட அபிஷேகம், இந்த சின்ன பிள்ளைகள் மத்தியில் அபிஷேகம் கொடுத்துட்டு இருக்கீங்க, என்னையும் அபிஷேகிக்கணும். முட்டி போட்டு என்ன பண்ண, கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவரை என்னை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அபிஷேகிங்கன்னு கேட்டேன். கர்த்தர் அந்த நாளிலே கிருபையாய் வல்லமையாய் என்னையும் அபிஷேகிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ வேண்டிக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ வாலிபர்களோ வயசானவங்களோ என்பது அல்ல. உண்மையாய் கர்த்தரை வேண்டிக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து நம்மை அபிஷேகிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகள் நாம் முன்னே கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் தேவ சமூகத்திலே உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டு தேவனை வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் இந்த அபிஷேகத்தினாலே தேவன் நம்மை நிரப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அபிஷேகம் யாருக்குன்னு சொன்னா வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 43 44 வசனங்களை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 43 44 வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்ப இரண்டாவது பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரசங்கத்தை பண்ணிக்கொண்டே இருக்கும்போது பாவ மன்னிப்பை குறித்துதான பிரசங்கம் செல்ல செல்ல ஜனங்கள் தங்களுடைய பாவங்களிலே உணர்வடைய ஆரம்பிக்கிறாங்க. நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் தவறு செஞ்சிருக்கிறேன், நான் பாவத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி பாவத்திலே ஒரு உணர்வு வர வர பிரைஸ் தி லார்ட் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த கொர்நேலியுடைய வீட்டிலே வல்லமையாய் இறங்க ஆரம்பித்தார். ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்ப அர்த்தம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவத்திற்குள்ளாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திற்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய பேரே பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்படின்னா அவர் பாவமான ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்ப மாட்டார், பாவிக்குள்ளே வாசம் பண்ண விரும்ப மாட்டார்.
அப்ப நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன், நான் ஒரு பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து கழுவி பரிசுத்தப்படுத்தும் போது நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் பரிசுத்தமாகும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே நிறைவாய் கடந்து வரும். அல்லேலூயா. அப்ப பாவத்தோடு இருக்கிற மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பாவ மன்னிப்பை பெற்று தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப கொர்நேலியுடைய வீட்டில் ஜனங்கள் என்ன பண்றாங்க? தாங்கள் பாவத்தோடு இருந்தபடினாலே அவர்களுக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பை குறித்த உணர்வு வந்தது. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் பேதுரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினாரே என்று சொன்னால், இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, பாவத்தோடு இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரமாட்டார். பாவத்திலிருந்து ஒரு விமோசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டிருப்போமே என்றால், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும், என்னுடைய குறை குற்றங்களை, தவறுகளை, பாவங்களை நீங்க மன்னிங்க, பொறுத்து அருளுங்க ஆண்டவரே, இயேசுவே என்னை மன்னிங்க என்று சொல்லி ஜெபித்து பரிசுத்த ஆவியை நாம் வாஞ்சிப்போமே என்றால் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். அல்லேலூயா. இதை குறித்து நான் இன்னொரு காரியத்தை சொல்ல முடியும். இதே சபையில் நான் சொல்லி இருக்கிறேன்னா, பைபிள் காலேஜில், தமிழ்நாடு பைபிள் காலேஜில் நான் படித்து கொண்டது நாட்களில் என்னுடையதான கிளாஸில், நான் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், படிச்சுட்டு இருந்த நாட்களில் என்னுடைய கிளாஸில் ஜான் பென்னியன் என்று சொல்லி ஒரு சகோதரர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர். அவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கல. ஒரு சார் எங்களுக்கு, இப்போ அவர் இல்லை, அவர் இறந்து போயிட்டார், ஜான் ஜோசப்னு ஒரு சார் இருந்தார். ஜான் ஜோசப்னு ஒரு சார், அவர் அடிக்கடி கிளாஸில் வரும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்கெல்லாம் எழும்புங்க அப்படின்வார். உடனே என்ன பண்ணுவாங்க, 1-2 பேர் எழும்புவாங்க. எழும்பின உடனே, ஏன் இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளலை திட்டுவார். ஒழுங்கா ஜெபம் பண்ணணும் இல்லை, ஒழுங்கா தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சா கிடைக்கும் இல்லை, நீ ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டுவார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவங்கள திட்டுவார். உடனடியாக என்ன பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப துக்கத்தோட சரின்னு சொல்லி உட்காருவாங்க. அதனால அநேக சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. இந்த ஜான் பென்னியனுக்கு அபிஷேகம் கிடைக்கவே இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கவே இல்லை. எங்களுடைய பொதுவாக அந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, மத்தியானம் லஞ்சு கிடையாது, சாயங்காலம் 7 மணிக்கு தான் எங்களுக்கு டின்னர், சாப்பாடும் சாம்பாரும் கொடுப்பாங்க. அன்றைக்கு ஃபுல் டே, பகலில் ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங்காக இருக்கும். அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த அநேக விஷயங்களுக்காக ஜெபிக்கிறது வழக்கம். நிறைய ப்ரேயர் குரூப்ஸ் இருக்கும், ப்ரேயர் டீம் இருக்கும், மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சாப்பல் ப்ரேயர்ஸ் இருக்கும். ஃப்ரீ டைம் வரும்போது நான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஜான் ஸ்மித், அவர் இப்போ சென்னையில் பாஸ்டராக இருக்கிறாரு, நானும் பாஸ்டர் ஜான் ஸ்மித்துமா என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய குடும்பத்துக்காக அவர் ஜெபிப்பார், அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் மத்தியான நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் தூங்க போகிற நேரத்தில், நாங்கள் என்ன ரெஸ்ட் எடுக்க போகிற நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், வந்து சேப்பலில் உட்காந்து ஜெபிப்போம். இப்படி ஜெபிக்கும் போது இந்த ஜான் பென்னியன் என்ன பண்ணார், ஒரு நாள் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து உட்காந்துட்டு எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார். நாங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணோம் பாருங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு கிடைக்கல, ஜான் ஜோசப் ஐயா வந்து வேற திட்டிகிட்டே இருக்காரு, நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறேன், ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு தர மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் எங்களுடைய ஊழிய ஆரம்பங்கள் பாருங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் தான் பைபிள் காலேஜ் படிக்கிறோம். 2 பேரும் என்ன பண்ணோம், அவருடைய கையை பிடிச்சு, நான் ஒரு கையை பிடிச்சிருக்கிறேன், ஜான் ஸ்மித் ஒரு கையை பிடிச்சிருக்காரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து, ஆண்டவரே இந்த ஜான் பென்னியனுக்கு நீங்க தயவு செய்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி போராடி ஜெபிக்கிறோம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு, ஆனா என்ன வரல, அவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரல. அவரும் ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஜெபம் பண்றாரு, ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவருக்கு கிடைக்கல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண பிறகு நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கல, நாங்கள் அப்படியே விட்டுட்டு ப்ரேயரை முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் ப்ரேயர் இருந்ததுனால நாங்கள் உடனே போயிட்டோம். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, ஏன் இவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கல, நாங்கள் இவ்வளவு போராடி ஜெபம் பண்ணுமே, ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்யல என்கிற விஷயத்தோடு நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது
பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எனக்கு உணர்த்தினாரு, அவருக்குள்ள ஏதோ ஒரு பாவம் இருக்கிறதுனால, அந்த பாவத்திலிருந்து அவர் வெளியில வராதனால அவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கல என்கிற ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுத்தார். நான் அதை மனசுல வச்சுக்கிட்டேன். ஜான் ஸ்மித்துக்கும் அதே கேள்வி, ஏன் அவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கல? அவருக்கும் ஆண்டவர் உணர்த்தினது, ஏதோ ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அவருக்குள்ள இருக்கிறபடினால இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவருக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவருக்கு உணர்த்தப்பட்டது. பாருங்க, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு அடுத்த செக்ஷன் பிரேயர்ல முடிச்சுட்டு நாங்கள் ஒருத்தர் மீட் பண்ணும்போது நான் ஜான் ஸ்மித்திட்ட சொல்றேன், ஜான் ஸ்மித், நான் பிரேயர் பண்ணும்போது ஜான் பென்னியனுக்கு ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கிறதுனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கல அப்படி சொல்லி நான் உணர்த்தப்படுறேன்னு சொன்னோன்னே ஜான் ஸ்மித்தும் சொல்றாரு, எனக்கும் அதே போல உணர்த்தப்படுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜான் பென்னியனை கூட்டோம். 2 பேரும் சேர்ந்து கூப்பிட்டுட்டு தனியாக கூட்டிட்டு போய், உனக்குள்ள ஏதோ ஒரு தவறு இருக்கு, ஏதோ ஒரு பாவம் இருக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கு, அதை நீ தேவ சமூகத்தை அறிக்கையிட்டேன்னா உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக உணர்த்தப்பட்டிருக்கிறோம். அப்படி சொல்ல சொல்ல அவன் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சான், கதறி அழ ஆரம்பிச்சான். ஆமா, நான் மறைமுகமா மறைச்சு நான் ஒரு தவற, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். என் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம, என் அப்பா அம்மாவுக்கும் கீழ்ப்படியாம நான் ஊர்ல ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணு ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணு, ஆண்டவர் அறியாத பொண்ணு. எனக்குள்ள பயங்கர குழப்பத்தில் இருக்கு. நான் 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சு போன பிறகு அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணேன்னு சொன்னா எனக்கு ஊழியமே கிடையாது, அவ்வளவுதான். நான் ஊழியம் இல்லாம நான் தனியாக தான் நிற்கணும். இந்த பொண்ணை எனக்கு என்ன பண்ண முடியல, விட முடியாதபடிக்கு நான் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறேன். யார்கிட்ட எனக்கு சொல்ல முடியல. நீங்க கேட்டதுனால இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்றேன்னு சொன்ன உடனே நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம், உனக்கு ஆண்டவரும் ஊழியம் முக்கியமா இல்லை அந்த பொண்ணு முக்கியமான்னு கேட்டோம். இன்னும் பெற்றோர் முக்கியமா இல்லை பொண்ணு முக்கியமான்னு கேட்ட உடனே அவன் முழு மனசோட சொன்னா, எனக்கு ஆண்டவரும் ஊழியமும் என் பெற்றோரும் முக்கியம்தான். நான் ஒரு காலம் இனி தொடர்ந்து நான் அந்த காரியத்தை நான் செய்ய என்ன பண்ணல, நான் விரும்பல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஃபோன் இருக்கு, அந்த நாட்களில் ஃபோன் கிடையாது, இல்லைன்னு லெட்டர் தான், இல்லைன்னு லெட்டர். இவர் உடனடியாக எங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு சேப்பல் இருக்கு. இவர் உடனடியாக என்ன பண்ணாருன்னு ஒரு இல்லைன்னு லெட்டர் எடுத்து என்ன பண்ணார், அந்த பிள்ளைக்கு ஒரு லெட்டர் எழுதினார். நான் இப்படி பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன், ஸோ எனக்கு தொடர்ந்து முடிச்ச பிறகு நான் ஊழியம் செய்யணும், அதனால தொடர்ந்து நான் பெற்றோருக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஆண்டவர் தான் நான் என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டியிருக்கு. இதனால எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு கிடைக்கல, தயவு செய்து நான் இனி உன்னிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் லெட்டரில் எழுதிட்டு அதை லெட்டரை ஒட்டி பைபிள் காலேஜிலேயே ஒரு போஸ்ட் பாக்ஸ் உண்டு, அந்த போஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ணாரு, கொண்டு போட்டுட்டு அவர் தேவ சமூகத்தில் முழு மனசோடு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார். 6 மணிக்குள்ளதான சேப்பலில் போய் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது ஃப்ரண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் இயர் இருப்பாங்க, செகண்ட் லைனில் செகண்ட் இயர் இருப்பாங்க, தேர்ட் லைனில் தேர்ட் இயர் இருப்பாங்க. எல்லாரும் அப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜான் பென்னியன் நாங்கள் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் லைன், அதாவது உட்கார்ந்துருப்பார். ஃப்ரண்ட் லைனில் நாங்கள் ஒரு எண்டில் இருப்போம், அவர் வேற ஒரு எண்டில் இருப்பார். அவர் அன்னைக்கு என்ன பண்ணார், அவர் இருந்த இடத்தை விட்டு எழும்பி நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் முழு மனசோடு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இன்னும் ஒரு பாரம், ஆண்டவர் அவருக்கு நல்ல அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் என்னட்ட உணர்த்தின, அவருடைய கையை பிடிச்சு ஜெபம் பண்ண உணர்த்தினாரு. கையை பிடிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவருக்குள்ளே வல்லமையாய் இறங்க ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். கர்த்தர் பலத்த அபிஷேகத்தினால் நிறைத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் மத்தியிலே அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ பிள்ளையாய் கர்த்தர் தம்முடைய மகனை அபிஷேகித்து எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக நான் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, நாம் இருதயத்தில் ஏதாவது குறைகளோடு, பாவங்களோடு, தகாத காரியங்களோடு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோடு நாம் இருப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர மாட்டார். அப்படியானால் நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்ளும் போது மாத்திரமே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே வருவார் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. தொடர்ந்து வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட். முதலாவது வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார். இரண்டாவது பாவ மன்னிப்பை நாம் தேவ சமூகத்திலே பெற்றுக்கொண்டு நாம் தேவ சமூகத்திலே பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க.
அப்போஸ்தலர் 8:17 வாசிங்க. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் 16 வாசிமா, 16 வாசிங்க. 8:16 இருந்து வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், பேதுருவும் யோவான் அந்த இடத்துல கடந்து வந்து பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்த ஜனங்களுக்காக அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லார்கிட்டையும் தலையை கொண்டு கொடுக்க கூடாது. ஜெபிப்பதற்காக வார போற மக்கள்கிட்ட என்ன பண்ணாது, தலையை கொண்டு கொடுக்க கூடாது. கிருபை உள்ள தேவ மனுஷரிடத்துல மாத்திரம் தலைகளை கொடுக்கணும். பாருங்க, அவர்கள் இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 19:6 வாசிங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்போனா தேவ மனுஷர்கள் அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்களுக்குள்ளே பெறப்பட்டது, அது வந்தது என்று சொல்லுகிறோம். அப்படினா பிரைஸ் தி லார்ட், தேவ பிள்ளைகள் நாம் உண்மையாய் ஜெபித்து தேவ சமூகத்திலே காணப்படும் போது, பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் தலையிலே கை வைக்கும் போது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே நிறைவாய் கடந்து வரும். அல்லேலூயா. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்முடைய பைபிள் காலேஜில் கர்த்தருடைய கிருபையினால இப்பொழுது 60 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. 60 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 60 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பிரைஸ் தி லார்ட், கடந்த காலகட்டங்கள் 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளதான மாணவர்களை போல அல்ல. இப்போ உள்ள மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள் மாறிடுச்சு. காலகட்டங்கள் மாறினதுனால பார்த்தீங்கன்னா மீடியாவாக இருக்கட்டும், மட்டுமல்லாமல் ட்ரக்ஸாக இருக்கட்டும், பலவிதமான கொடிய பாவங்களுக்குள்ள மாணவர்கள், அதாவது முன்ன வாழ்க்கை இருந்து தொடர்ந்து அங்கிருந்து தான் வேறு பிரிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 மாணவர்கள், அதில் ஸ்பெஷலாக நான் பேர் சொல்ல விரும்பலை, அதாவது ட்ரக்ஸை வித்துக்கிட்டு இருந்தவங்க அதிலிருந்து ஆண்டவர் கிருபையாய் அவர்களை வேறு பிரித்து கொண்டு வந்தார். ட்ரக்ஸில் ரொம்ப அதிகமாய் அடிக்ட் ஆயிருந்தவங்க, இன்னும் கஞ்சா மற்றும் போதை வஸ்துக்கள் அடிக்ட் ஆனவங்க ஸ்டூடெண்ட்ஸு இப்போ என்ன பண்ண, சில குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சில ஊழியர்கள் பைபிள் காலேஜில் போனாலாவது திருந்திடுவான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து பைபிள் காலேஜில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்படி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரக்ஸுக்குள்ளாக இருந்த மாணவர்கள் கர்த்தருடைய கிருபையினால் இப்போ பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜுக்கு அர்ப்பணித்து வருவாங்க. அர்ப்பணித்து வரும்போது ஆரம்ப நாட்களில் இவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படாது. இவங்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஒழுங்காக ப்ரேயருக்கு போக மாட்டாங்க, ஒழுங்காக பைபிள் வாசிக்க மாட்டாங்க, முழங்கால் படி போட சொன்னால் முழங்கால் படி போட மாட்டாங்க, கண்ணை திறந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, சாப்பிடும்போது பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பைபிள் காலேஜ் ரூல்ஸுக்கு அப்பாற்பட்ட காரியம். பாருங்க, டெய்லி நான் ஆஃபீஸில் போய் உட்கார்ந்த உடனே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எனக்கு வரும். உடனே அவங்களை கூப்பிட்டு நான் விசாரிப்பேன், ஏன் இப்படி இருக்க மாட்டேன், இனி ஒழுங்கா இருப்பேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் அதே தப்பை பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பைபிள் காலேஜில் ஒரு ஸ்பிரிச்சுவல் எம்பசைஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர்களுக்கான ஒரு 3 நாள் கேம்ப், அதாவது மத்தம்பாளையத்தில் உள்ள ஜீசஸ் கால் சென்டரில் கொண்டு எல்லா மாணவர்களையும் அங்கே கொண்டு சென்று தேவ ஊழியர்களை வைத்து ஒரு 3 நாள் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வைத்தோம். முக்கியமான நோக்கம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பிரைஸ் தி லார்ட், அதாவது கிருபைகளை வரங்களை பெற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் ஊழியத்தில் எனக்கு உண்மையாகவே ஊழிய அழைப்பு இருக்கான்னு சொல்லி அவங்களால கன்ஃபார்ம் பண்ணாதவர்கள் இந்த சூழ்நிலையில நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும்படியாய் ஜெபிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்பிரிச்சுவல் எம்பசைஸ் மீட்டிங்னு சொல்லி இந்த ஸ்பிரிச்சுவல் எம்பசைஸ் மீட்டிங்குள்ளாக மாணவர்களை கொண்டு சென்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சபையில் தானே சகோதரர்கள் படிக்கிறவங்க அந்த மீட்டிங்ல வந்தாங்க. பாருங்க, 11 பேர் அபிஷேகம் பெறாமல் இருந்தாங்க. இதுல 11 பேரும் பாத்தீங்கன்னா அதுல 5-6 பேர் இந்த ட்ரக்ஸுக்குள்ள போன பசங்க. பாருங்க, 11 பேர் அபிஷேகம் பெறாமல் இருந்தாங்க. முதல் நாளில் இருந்து முக்கியமாக இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காய் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அபிஷேகத்தை ஏளனமாய் பேசினவங்க,
கைத்தட்டி பாடும்போது ஆராதிக்கும் போது ஜனங்களை கேவலமா பேசினவங்க, ஏளனமாய் பார்த்தவர்கள், பிரைஸ் தி லார்ட், இந்த ஸ்பிரிச்சுவல் எம்பசைஸ் மீட்டிங் உள்ள வந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏளனமாய் பார்த்தவர்கள், பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், அப்படிப்பட்ட மனநிலைமையில் இருந்து பாருங்க, அந்த சூழ்நிலையில் இருந்ததான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத இந்த 11 பேருக்கும் கர்த்தர் நிறைவான அபிஷேகத்தை அந்த இடத்திலே கொடுத்தார். எல்லாரும் நிறைவாய் அபிஷேகிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதுல ஒரு தம்பி இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ நாங்க வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி இருக்கோம். அனுப்பும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், இந்த 3 நாள் ஸ்பிரிச்சுவல் எம்பசைஸ் மீட்டிங் இல்லைன்னா நான் பைபிள் காலேஜ்லயே நின்று இருக்க மாட்டேன், நான் இங்கிருந்து குதிச்சு ஓடி இருப்பேன். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் எம்பசைஸ் மீட்டிங் அப்புறம் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னை அதிகமாக பலப்படுத்துச்சு. நான் கிருபையாக நான் பலப்பட்டிருக்கிறேன். இதே போல இன்னும் அதிகமான மீட்டிங் வைங்க பாஸ்டர், ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே பலப்படுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிகவும் இன்றியமையாதா இருந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யாருக்கு பரிசுத்த ஆவியானவர்னு சொன்னா, வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். தொடர்ந்து பரிசுத்தவான்கள் தலையிலே கை வைக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார். அல்லேலூயா. ஏன் இந்த பரிசுத்த ஆவி வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில, ஏன் இந்த பரிசுத்த ஆவி வேணும்னு சொல்லி இந்த ரெஃபரன்ஸை மட்டும் உங்கள் மத்தியில் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, ஏன் இந்த பரிசுத்த ஆவி வேணும். ஒன்னாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிங்க. அதாவது நிறைய விஷயம் இருக்கு, நான் ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்றேன். வாசிங்க, லூக்கா 12ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. நம்ம சில இடங்கள்ல குழம்பி போயிருப்போம், என்னையா பேசுறது. இங்க சொல்றாரு பாருங்க, ஜெப ஆலய தலைவனுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுதரவு சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். சொல்றார் பாருங்க, நீங்க பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், நாம் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறவர். ஆகையால் தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருப்போம், இவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு தெரியாம இருப்போம், இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இருப்போம். பாருங்க, நாம் ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியின் துணையோடு நாம் தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நாம் பேச ஆரம்பிக்கும் போது நாம் பேசுகிற வார்த்தைகளை நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வைப்பார். அந்த இடத்திலே ஞானமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, சிலவங்க எப்படி சொல்லுவாங்க, அந்த நேரம் இப்படிப்பட்ட வார்த்தை எப்படி எனக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி இந்த வார்த்தையை சொன்னேன்னு எனக்கு தெரியல, எப்படி இந்த வார்த்தை எனக்கு கிரியேட் ஆச்சுன்னே தெரியல. அதான் பரிசுத்தனுடைய வேலை. அப்போ சில இடத்துல நம்மால பேச தெரியல, பேச முடியல, இந்த சூழ்நிலையில் என்ன பேசுவது, இந்த சூழ்நிலையில் என்ன செய்வதுன்னு சொல்லி திகைத்து கொண்டிருக்கும் போது நாம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் போதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எவ்வளவு இன்றியமையாது என்பதை தேவ பிள்ளைங்க பாருங்க. தொடர்ந்து வாசிக்கும் போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொண்டு வரேன். பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. லூக்கா
4ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். வாசிங்க. தரித்திரருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். வாசிங்க. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அவர் மேல், இயேசுவின் மேல், அதாவது பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொல்லி தன்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர் அந்த இடத்திலே வாசித்து உட்கார்ந்த உடனே பண்ணுங்க. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வெயிட் பண்ணுங்க, இயேசு அந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, இயேசு சொல்லும்போது தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை சொல்லி அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை உள்ள வார்த்தைகளை ஜனங்கள் பார்த்த உடனே இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்று சொல்லி ஏளனமாய் பார்க்கப்பட்ட அந்த நபர், அது இயேசுவை அவர்கள் விசேஷமாய் பார்த்தார்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மை உலகத்தான் சாதாரணமா பார்த்திருப்பான். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்மை ஒரு விசேஷித்த நபராய் பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இவருடைய சாதாரணமா பார்ப்பாங்க, இவருடைய பிள்ளை தானே, இவருடைய பையன் தானே, இவன் கூட வளர்ந்து தானே அப்படி சொல்லி பாருங்க. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ளிருந்து கிருபை பொருந்திய வார்த்தைகள் வெளிப்பட இந்த ஞானம் இவனுக்குள்ளே எப்படி வந்தது, இந்த கிருபை எப்படி இவனுக்குள்ளே வந்தது, இவன் ஏன் இப்படி பேசுகிறான், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்படி பேசுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி மற்றவர்கள் திகைத்து போகிற அளவிற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பேச கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பேச வேண்டிய வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இயேசு சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியான எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி நீங்க இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவருடைய அந்த சுவிசேஷங்களை பாருங்க, ஒரு ஏரியாவில் கூட இயேசு எந்த தேவையற்ற வார்த்தையும் பேசல. இயேசுடைய வாயிலிருந்து எந்த ஒரு கெட்ட காரியமும் வரல. எந்த இடத்திலையும் எந்த ஒரு தேவையற்ற வார்த்தையும் பேசல. சோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றிருப்போம்னு சொன்னா நாம் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், தேவையற்ற வார்த்தையை பேச மாட்டோம், மற்றவங்கள மனசு நோகடிக்கிற வார்த்தையை பேச மாட்டோம், மற்றவங்க மனசு வேதனைப்படுகிற வார்த்தையை பேச மாட்டோம், மாமியாரை திட்ட மாட்டோம், மருமகளை திட்ட மாட்டோம், பிள்ளைங்களை திட்ட மாட்டோம், பெற்றோரை திட்ட மாட்டோம். நம்ம செய்வோம் பாருங்க, தேவையற்ற சூழ்நிலையில எந்த ஒரு காரியத்தையும் பேச மாட்டோம். நாம் ஞானமாய் கவனமாய் நாம் பேசுவோம். கர்த்தர் கிருபை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நமக்கு தேவையில்லாம வார்த்தை வருது? ஏன் அடிக்கடி பேசிட்டு சாரி சொல்றோம்? ஏன் அடிக்கடி பேசிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றோம்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள இல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துடைய வழிநடத்தல் நமக்குள்ள இல்ல. அதனால ஞானம் இல்லாத வார்த்தையை பேசுறோம், அவசரப்பட்டு பேசுகிறோம், மற்றவர்கள் காயப்பட பேசுகிறோம், மற்றவர்கள் வேதனைப்படுகிற பேசுகிறோம், மற்றவர்கள் துக்கப்படுகிற அளவுக்கு பேசுகிறோம். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையினாலே கர்த்தருடைய அபிஷேகத்திலே எந்த ஒரு தேவ பிள்ளை நிறைந்திருக்கிறார்களோ அந்த தேவ பிள்ளையுடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகளே புறப்பட்டு வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாய் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? நம்ம கவனிக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தையிலே கெட்ட வார்த்தை வருதா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகள் நாம் கவனிக்கணும். வாயில கெட்ட வார்த்தை வருதுன்னு சொன்னா நம்ம இன்னும் முழுமையா ரட்சிக்கப்படல.
நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறல. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றா அந்த வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லுவாரு, இந்த வார்த்தையை பேசக்கூடாது, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இந்த வார்த்தையை சொல்லும்போது இவங்களுடைய இருதயம் காயப்படும், இந்த வார்த்தையை சொல்லும்போது இவர்கள் வேதனைப்படுவான்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் பேச ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தையை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். நிச்சயமாய் கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ஒன்று, நாம் பேச வேண்டியது அவர் போதிப்பார். இரண்டாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். வெயிட் பண்ணுங்க. ஆவியானவர் இரண்டாவது என்ன பண்றாரா? நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பலவீனம்னு சொன்ன என்ன? நம்ம பொதுவாக வியாதியை, நம்ம சில வேதனையை நம்ம இன்னும் பலவீனம்னு சொல்லுவோம். பலவீனம் என்று சொல்லி வரும்போது சில இடத்துல விசுவாசத்திலே பலவீனமாக இருப்போம். எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் நிற்க முடியாதபடிக்கு பலவீனமாக இருப்போம். காலையில் 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானத்திலே உறுதியாய் நிற்க முடியாமல் பலவீனமாக இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 7 மணிக்கு சர்வீஸுக்கு நான் 6:45 சர்ச்சுக்கு வந்து நான் ஜெபிப்பேன் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒருவேளை அதை செயல்படுத்த முடியாதபடிக்கு பலவீனமாக இருப்போம். என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராதுன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபிப்போம். ஆனா ஒரு போராட்டம், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கோபம் வந்த உடனே வாயில ஒரு கெட்ட வார்த்தை வந்து நம்ம பேசும்போது நம்ம அதில் பலவீனப்பட்டு போய் விடுகிறோம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில காரியத்தை நம்ம விடணும், இந்த பாவத்தை நான் விடணும், இந்த பாவத்திலிருந்து நான் வெளியில வரணும், இனி இந்த பாவத்துக்குள்ள வாழவே கூடாது, இது இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியம், இந்த பாவத்தின் காரியத்துக்குள்ள நான் வளரவே கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒருவேளை சிந்தனையில தீர்மானம் எடுப்போம். ஆனால் சில சூழ்நிலையில மறுபடியும் அதை செய்யும்படியாக நாம் துணியும் போது நமக்கு ஒரு பலவீனம் அங்கே இருக்கிறது. அதனால சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, நான் இப்படிலாம் தீர்மானம் எடுக்கலாம்னு இருக்கிறேன், தீர்மானம் எடுத்திருக்கிறேன், ஆனா என்னால ஆக்டிவேட் பண்ண முடியல, என்னால செய்ய முடியல, இந்த சரிவர என்னால மூவ் பண்ண முடியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், அதாவது வாசிங்க ரோமருக்கு எழுந்திருப்போம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:27 வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் வாசிங்க, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். மூன்றாவது என்ன பண்ணுவார்? பரிசுத்தவான் என்ன பண்ணுவாரு? நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணுவாரு? ஆராய்ந்து பார்ப்பார். அப்படிதானே? நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்தா அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பாராம். பரிசுத்த ஆவிக்கு முன்பாக எந்த மறைபொருளும் கிடையாது, எதையுமே மறைக்க முடியாது. பரிசுத்த ஆவிக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது? அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பாருங்க, உம்முடைய ஆவிக்கு மறைவான எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய இருதயத்தை ஆண்டவராகிய தேவன் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அதுல ஒரு பகுதியை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசிங்க. அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து தன் பங்கை கொண்டு வந்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. அனனியா ஒரு பங்கை வஞ்சிச்சு வச்சுட்டு
இன்னொரு பங்கை பிரைஸ் தி லார்ட் அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வரும்போது பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்திருந்த பேதுருவுக்குள்ளே ஆண்டவர் பேசுறாரு, அனனியாவே ஒரு பங்கை வஞ்சிச்சு வச்சுட்டு இன்னொரு பங்கை நீ தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறையே, பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொல்வதற்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்புறது என்ன என்று சொல்லி அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொன்ன அந்த அனனியாவை பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மூலமாய் சுட்டி காட்டுகிறவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், பிரைஸ் தி லார்ட், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவருக்கு முன்பாய் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை சில விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் மறைக்கலாம், மனைவிட்ட மறைக்கலாம், கணவன்கிட்ட மறைக்கலாம், அப்பா அம்மா கிட்ட மறைக்கலாம், பிள்ளைங்கிட்ட மறைக்கலாம். ஆனா நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், சகலத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய ஒவ்வொரு பேச்சையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்க, சங்கீதக்காரன் அழகா சொல்லுவார், வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, என்ன சொல்றாரு? நீர் என் இருதயத்தை பரிசோதித்து. யார்கிட்ட கொடுக்கிறாரு? இருதயத்தை கலட்டி ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறார். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தோம், ஒன்றும் காணாதிருக்கிறீர். யார் சொல்றா? தாவீது அழகா சொல்றார், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை புடமிட்டு பார்த்தோம், ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்ம எங்க போனாலும், எங்க வந்தாலும், என்ன செஞ்சாலும், என்ன செயல்படுத்தினாலும் சரி, தேவன் கவனிக்கிறவராய் இருக்கிறார். சோ இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு இன்றியமையாது. கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:2 வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள், நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போ பரிசுத்த அடுத்த வேலை பாருங்க, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களை பிரித்து விடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியினுடையதான அழைப்போட ஊழியத்துக்கு வந்தா அந்த ஊழியத்தில் நிலைநிற்க முடியும். பரிசுத்த ஆவியினுடையதான உண்மையான வழிநடத்துதலோடு ஊழியத்துக்கு வந்தா ஊழியத்தில் நிலைநிற்க முடியும். பரிசுத்த ஆவியின் துணை இல்லாம ஏனோ தானோன்னு சொல்லி இல்லைன்னா வேற சிந்தனைகளோட ஊழியத்துக்கு வந்தா அங்க ஊழியத்தில் நிலைநிற்க முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய வேலைகளை பாருங்க, நிறைய காரியங்களை இன்னும் நம்ம ஸ்டடி பண்ண போற நிறைய விஷயங்கள் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் வேதத்தில் வாசிக்கும் போது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இந்த பரிசுத்த ஆவியானவருக்காய் நம்மை தேவ சமூகத்திலே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிறைகிறவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் கிருபைகளை, வரங்களை, இதெல்லாம் பரிசுத்த ஆவி கொடுக்கிறதா. கிருபைகளை, வரங்களை பெற்றுக்கொண்டு, கனிகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் பயன்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள், ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள நிறைவாய் வரட்டும், நான் உண்மையாகவே இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து நான் கர்த்தருக்குள்ளே களி கூறணும், மட்டுமல்லாமல் பிரைஸ் தி லார்ட் நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தப்படுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு மிகவும் இன்றியமையாதா இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் மூலம் நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்துவோம். முடிந்தவங்க எல்லாம் முழங்கால் படி போடுவோம், ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இதுவரைக்கும் பெறாமல் இருப்போமே என்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமே என்றால், ஆண்டவரே என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கேட்கிறேன்னு சொல்லி கேட்போம்.
நிச்சயமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தவான்கள் தலையிலே கை வைத்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மகிட்ட இல்லாம இருக்கும்னா, ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்கப்பா. என்னுடைய குறைகளை ஆண்டவரே மன்னிங்க, என் தவறுகளை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க. வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காய் நாம் தேவ சமூகத்திலே நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் வந்து பிரைஸ் தி லார்ட், அவர் வரும்போது நமக்கு நாம் என்ன பேச வேண்டும் என்று அவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நாம் வரும்போது நாம் என்ன பேச வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். ஊழியத்திற்கு அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள நிறைவாய் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை நிறைவாய் ஆளுகை செய்யும்படியாய் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க அந்நிய பாஷைகளை பேசி பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க. தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த காலை வேளையில் நம்முடைய சபையில் நிறைவாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் வல்லமை அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை இன்னும் பலப்படுத்துகிறது, உன்னை இன்னும் பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை உன்னை ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆவியை அவித்து போடாதீங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாய் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ளே ஆளுகை செய்து ஜெபிங்க. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் அந்நிய பாஷை வரங்களை பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை உயர்த்துங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை உயர்த்துங்க. அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொள்ளாதவங்க ஆண்டவரே, என்னை அந்நிய பாஷையினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டு கொடுங்க, இன்னும் விட்டு கொடுங்க. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓ ரபா லகட பரபா ஷகபலபா. ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு அக்கினியின் அபிஷேகம் ஜனங்களுக்குள்ளே பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய விடுதலை உண்டாகட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஓ ரபா லகட பரபா ஓ ரபா ஷகபலபா ரபா விட்டு கொடுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை. ஓ ரபா ஷகபலபா. சபையிலே ஆண்டவர் வல்லமையாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அநேகரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க தொழுகிறார். ஓ ஷகபா, ஓ ரபா ஷகபலபா ரபா, ஓ ரபா ஷகபலபா ரபா, ஓ ரகடபா ஷகபலபா ரபா. ஆதியிலிருந்த அபிஷேகம், ஆதியிலிருந்த கிருபை வரங்கள். ஓ ரபா ஷகபலபா. தேவ பிள்ளைகள் பலப்படட்டும் ஐயா, பலப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால பலப்படட்டும், உம்முடைய அபிஷேகத்திலே பலப்படட்டும், உம்முடைய வல்லமையிலே பலப்படட்டும், உம்முடைய அபிஷேகத்திலே பலப்படட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகபலகட பரபா, ஓ ரபா ஷகபலகட பரபா லபோ ஷகபலபா ரபா, ஓ ரபா ஷகபலகட பரபா ஷகபலபா ரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை நிறைவாய் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சாட்சியாய் சொல்லி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஜெபத்தை செய்யும்படியாய் விரும்புகிறேன். நம்முடைய பைபிள் காலேஜில் பிரைஸ் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதான பாஸ்டர் எஸ்ஆர் ஜீவராஜ்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக அவர் பிரைஸ் தி லார்ட், அவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து பிரைஸ் தி லார்ட், காருண்யா தாண்டி அங்கே ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றின் கரையோரங்களிலே சென்று யாரும் இல்லாத ஒரு இடத்துல முழங்கால் படி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம்.
ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நீர் அபிஷேகிக்கணும். நீங்க அபிஷேகிக்கலைன்னா நாங்க இந்த முட்டியை விட்டு நாங்க இறங்க மாட்டோம், நான் முட்டங்காலை விட்டு நாங்க மாற மாட்டோம், இந்த இடத்தை விட்டு நாங்க நகர மாட்டோம். எங்களை நீங்க அபிஷேகிக்கணும்னு சொல்லி அவங்க தேவ சமூகத்தில் உண்மையாய் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவர்கள் ஜெபிக்க 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 அந்த பிரைஸ் தி லார்ட், அந்த பிரைஸ் தி லார்ட், அந்த ஆற்றோரத்திலே அந்த மணல்ல முழங்கால் படி போட்டு ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த இடத்தில் தாமே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் அபிஷேகித்தாரு. கர்த்தர் கிருபையாய் அபிஷேகித்தார். தேவ சமூகத்தில் அதே போல ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் அந்த அபிஷேகத்தின் வார்த்தைகள் உங்களுடைய வாயில் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நான் உம்முடைய அபிஷேகத்தினால் இன்னும் நிறைந்தவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து கிருபையாய் நடத்துவாராக. நாம் அதிகமாய் ஜெபிப்போம், கர்த்தர் இடைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய தனி ஜெபத்தில் கேளுங்க, உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் பிரைஸ் தி லார்ட், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறாரு. அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீங்க கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தலைப்பில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, ஓ ஹல்லேலூயா, பரலோகத்தின் தேவன் உதவி செய்தபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்திற்கு கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களுடைய சபையை இன்னும் நிறைவாய் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் பயன்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக ஐயா. கர்த்தர் செய்கிற மகத்துவங்களுக்காய் நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொருவரோடும் சமாதானம் கிருபை கூட இருக்கட்டும். ஒரு நிறைவோடு பிள்ளைகள் கடந்து செல்ல, ஒரு நிறைவான விடுதலையோடு கடந்து செல்ல பரலோகத்தின் தேவன் உதவி செய்வீராக. நீங்க செய்கிற விடுதலைக்காய் நன்றி. தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. 2வது ஆராதனை ஆசீர்வதிங்க, சாயங்காலம் இருக்கிற ஹிந்தி ஆராதனை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசு இரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு ஒருவர் வாழ்த்தி கடன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.